வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அயோத்தி ராமர் கோவில் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் பிரதமர் மோடி பெருமிதம். தெற்கில் விடியல் பிறந்திருப்பதைப் போல விரைவில் நாடு முழுவதும் விடியல் பிறக்கும். சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இளைஞர்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், முதலமைச்சரிடம் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை. பிரேசிலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 6.5 புள்ளிகளாக பதிவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அயோத்தி ராமர் கோவில் இந்திய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மேலும் வளப்படுத்தும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற உள்ளது. இந்த விழாவில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த விழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்தில் கட்டப்பட்ட புதிய கோவிலில் ராமரின் சிலையை பிரதிஷ்டை செய்ய நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கும் சமயத்தில் அந்த புனிதமான வளாகத்தில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு தனித்துவமான நாகரிகத்தின் பயணம் முழுமையடையும் என்பதை நான் உணர்கிறேன். நமது தேசத்தின் மறுமலர்ச்சியில் ஒரு புதிய சுழற்சியின் தொடக்கத்தை காண இருக்கும் நம் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், உங்களின் நல்வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி என்றும் இந்த வரலாற்று தருணம் இந்திய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மேலும் வளப்படுத்தி நமது வளர்ச்சி பயணத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். தெற்கில் விடியல் பிறந்திருப்பதைப் போல விரைவில் நாடு முழுவதும் விடியல் பிறக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தெற்கில் விடியல் பிறந்திருப்பதைப் போல விரைவில் இந்திய நாடு முழுவதும் விடியல் பிறக்கும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது என்றும், கழகத்திற்கான பணி, மக்களுக்கான பணி இரண்டிலும் எனக்கு துணையாக மட்டுமல்ல தூணாக உதயநிதி இருக்கிறார் என்றும், அந்த உழைப்பை பார்த்துதான் நானும் பொதுச் செயலாளரும் தலைமை கழக நிர்வாகிகளும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், நம் அனைவரின் ஒற்றுமை நோக்கம் இந்திய கூட்டணியை வெல்ல வைப்பது, இந்தியாவை வெல்வது. இதுதான் சேலம் மண்ணில் நின்று இந்த நாட்டுக்கு நாம் சொல்லும் செய்தி என்று முதலமைச்சர் பேசினார். காவி சாயத்தை அழித்துவிட்டு சமூக நீதி வண்ணத்தை பூச எல்லோரும் உறுதியேற்று உழைப்போம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் பேசிய இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின், மாணவர்களின் மருத்துவ கனவை பறிக்கின்ற நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று 85 லட்சம் கையெழுத்துக்களை பெற்றுள்ளோம். இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல டெல்லிக்கு சென்று போராட்டம் நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டால் அதை செய்யவும் இளைஞரணி தயாராக உள்ளது என்றார். இந்தியா முழுவதும் காவி சாயம் பூச நினைக்கின்ற பாசிஸ்டுகளை வீழ்த்துவதே லட்சியத்தின் முதல் படி என்ற அவர், காவி சாயத்தை அழித்துவிட்டு சமூக நீதி வண்ணத்தை பூச எல்லோரும் உறுதியேற்று உழைப்போம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுதியான இளைஞர்களுக்கு போட்டியிடுகிற வாய்ப்பை தாருங்கள் என்றும், இது இளைஞர் அணி அல்ல கலைஞர் அணி என்று கூறினார். இங்கு கூடியிருக்கிற இளைஞர் படை டெல்லியில் கூடியிருக்கக்கூடிய பாசிஸ்டுகளை விரட்டி அடிக்கப் போவது உறுதி என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். பிரேசிலில் பயங்கர நிலநடுக்கமும் கனமழையும் உருவானதால் மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். பிரேசிலின் தெற்கு பகுதியில் பலத்த புயல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என அந்த நாட்டின் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் நேற்று அங்குள்ள சாவ் பாலோ மாகாணத்தில் கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கில் பெண்கள் உட்பட 3 பேர் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தனர். இதையடுத்து சொரகாப்பா நகரில் உள்ள 2 மருத்துவமனைகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டது. மேலும் பிரேசிலின் தாராவ் நகரில் கடலுக்கு அடியில் சுமார் 628.8 கிலோமீட்டர் ஆழத்தில் உருவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.5 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர். மாமேதை லெனினின் 100ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் லெனினுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. காரல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் வகுத்த கொள்கையை தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையில் ரஷ்யாவில் புரட்சியை ஏற்படுத்தி ஜார் மன்னனை வீழ்த்தி
புதிய அரசை மாமேதை லெனின் நடைமுறைப்படுத்தினார். இவரின் நூற்றாண்டு நினைவு கூட்டம் கடலூர் ஜவான் பவன் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாமேதை லெனினுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோ மாதவன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுப்பராயன், மாவட்ட குழு உறுப்பினர் எஸ்.கே. பக்கிரான், ஆலவந்தார், பாஸ்கரன், மாநகர குழு உறுப்பினர்கள் பழனி, முத்து, நாராயணன், பூபதி உட்பட பலர் கலந்து கொண்டு லெனின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தாம்பரம் அடுத்த கோவிலாஞ்சேரியில் நடைபெற்ற 49வது ஜூனியர் கபடி போட்டியில் சிறப்பாக விளையாடிய 12 வீரர்கள் தேசிய அளவில் நடைபெறும் கபடி போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தாம்பரம் அடுத்த கோவிலாஞ்சேரியில் தமிழ்நாடு மாநில அமைச்சர் கபடி கழகம் சார்பில் ஆண்களுக்கான 49வது ஜூனியர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 32 மாவட்டங்களிலிருந்து ஜூனியர் கபடி அணியினர் கலந்து கொண்டனர். போட்டியினை தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழக தலைவர் சோலைராஜா, பொதுச் செயலாளர் சபியுல்லா ஆகியோர் வீரர்களுக்கு கை கொடுத்து போட்டியினை தொடங்கி வைத்தனர். இதில் சிறப்பாக விளையாடிய திருச்சி அணி முதலிடத்தையும் தூத்துக்குடி அணி 2ஆம் இடத்தையும் பிடித்தது. இதேபோன்று விருதுநகர் மற்றும் தென்காசி அணியினர் 3 மற்றும் 4ஆம் இடத்தை பிடித்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு செங்கல்பட்டு அமைச்சர் கபடி கழக தலைவர் சிவமணி மற்றும் மாவட்ட செயலாளர் மு. வேல்முருகன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மேலும் இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய 12 கபடி வீரர்கள் தேசிய அளவில் பிப்ரவரி மாதம் நடைபெறும் போட்டியில் தமிழகம் சார்பில் கலந்து கொள்ள தகுதி பெற்றவர்கள் என தெரிவித்தனர். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரையில் தொடர் ராமநாம பாராயணம் நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் மிக பிரம்மாண்டமாக ராமர் கோவில் கட்டப்பட்டு உள்ளது. இந்த கோவில் ராஜஸ்தான் கற்களை கொண்டு 350 தூண்களுடன் கருவறை அமைக்கப்பட்டு உள்ளது. இக்கோவிலின் கும்பாபிஷேகம் மற்றும் பாலராமர் சிலை பிரதிஷ்டை 22ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த வைபவத்தை உலகமே உற்று நோக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சியால் கோயில் பணிகள் முழுவீச்சில் முடிந்து உள்ளன. நாடு முழுவதும் உள்ள பக்தர்கள் இவ்விழாவிற்கு ஆயத்தமாகி வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை அணுசக்தியின் அணுக்கிரக நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் ஸ்ரீராம ராம ஹரே ராம ஹரே ராம என தொடர் ராமநாம பாராயணம் செய்யப்பட்டது. முன்னதாக ராமர் விக்கிரத்திற்கு சிறப்பு பூஜைகள், மகா தீபாராதனை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே 2 வாலிபர்களை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பித்துச் சென்ற 4 பேரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் பகுதியில் அமைந்துள்ள மதுபான கடைக்கு வெங்கத்தூர் பஜனை கோவில் தெருவைச் சேர்ந்த மாதவன் மற்றும் சீதா நகர் பகுதியைச் சேர்ந்த முனுசாமி ஆகிய இருவரும் மதுபானம் வாங்குவதற்காக சென்றனர். அங்கிருந்த 4 பேர் கொண்ட கும்பலுக்கும் மாதவன், முனுசாமி ஆகியோருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் 4 பேரும் வாலிபர்களை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் தப்பி ஓடிய ஒண்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் உட்பட 4 பேர் என தெரிய வந்தது. இதனையடுத்து 4 பேரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பூரில் இருந்து ராமர் படம், ஜெயராம் வாசகங்களுடன் பிரிண்ட் செய்யப்பட்ட டி-ஷர்ட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. அயோத்தியில் நடைபெறும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டத்தில் ஸ்ரீராம் ஜெயராம் என்ற ஹிந்தி வாசகங்களுடன் ராமர் படம் மற்றும் அயோத்தி கோவில் படங்கள் அச்சிடப்பட்ட டி-ஷர்ட்கள் தயாரிப்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வந்த நிலையில் லட்சக்கணக்கான டி-ஷர்ட்டுகள் அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது குறித்து டி-ஷர்ட் தயாரிப்பாளர் கார்த்திகேயன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அயோத்தியில் ராமர் திருக்கோவில் அமைந்த பின் திருப்பூருக்கு புதிய தொழில் வர்த்தக வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும், ஜெய் ஸ்ரீராம் என்ற ட்ரேடு மார்க்குடன் திருப்பூர் டி-ஷர்ட்டுகளுக்கு தொடர்ச்சியாக ஆர்டர் கிடைக்கும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது எனவும் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். பூசிமலைக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த பூசிமலைக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக ஆலயத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை மற்றும் கோபூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் சிவாச்சியார்கள் யாக வேள்வியில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேலதாளம் வாத்தியங்கள் மூலங்க கோபுரத்தின் உச்சிக்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாளை வழிபட்டனர். ஆலய நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் இளைஞரணி மாநாட்டிற்கு கடலூர் மாவட்டம் இளைஞர் அணியினர் வாகனங்களில் அணிவகுத்து சென்றனர். கடலூர் மாவட்டம் நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் சேலத்தில் நடைபெறும் இளைஞரணி 2வது மாநில மாநாட்டிற்கு இளைஞர் அணியினர் மாநாடு உடையை அணிந்தும் பட்டாசு வெடித்தும் வாகனங்களில் அணிவகுத்து சேலம் புறப்பட்டு சென்றனர். இதில் ஒன்றிய துணை செயலாளர் மாரிமுத்தால், குணா, துணை இளைஞரணி துணை அமைப்பாளர் பாபு உட்பட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். மதுரையில் மாற்று கட்சிகளில் இருந்து விலகிய 200க்கும் மேற்பட்டோர் தேமுதிகவில் இணைந்தனர். மதுரையில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் ஜெயந்திபுரம் பகுதி மாரி, ரவி ஆகியோர் தலைமையில் தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினர் பாலன், கழக விசாரணை குழு உறுப்பினர் அழகர்சாமி, மதுரை மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் முத்துப்பட்டி மணிகண்டன் ஆகியோர் முன்னணியில் மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி, அதிமுக, திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகிய 200க்கும் மேற்பட்டோர் தங்களை தேமுதிகவில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இருந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டு தேமுதிகவின் உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேமுதிக மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட பொருளாளர் சரவணன், மாவட்ட துணை செயலாளர் மாணிக்க வாசகம், பகுதி கழக செயலாளர்கள் பத்மநாபன், மோகன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் நடைபெறும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா துவங்கி வைத்தார். தமிழகத்தில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 4 இடங்களில் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்ற நிலையில் மதுரை டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டரங்கில் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா முறைப்படி துவக்கி வைத்தார். கட்கா மற்றும் கொக்கோ உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், பீகார், அசாம், குஜராத் உள்பட 16 மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இதில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல், இந்திய விளையாட்டுக் கழக நிர்வாகிகள் மற்றும் வீரர்கள், வீராங்கனைகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் அடுத்த பாக்கம் கிராமத்தில் பாலாம்பிகை உடனுரை காளிங்க பாலீஸ்வர ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் அடுத்த பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாலாம்பிகை உடனுரை காளிங்கன பாலீஸ்வர ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக கடந்த 19ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட 4 கால பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பாலாம்பிகை உடனுரை காளிங்கன பாலீஸ்வரரை வழிபட்டனர். கும்பாபிஷேகத்திற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் மற்றும் பக்தர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. போரூரில் தனியார் மூலிகை நிலையத்தின் 5வது கிளையை திரைப்பட நடிகர் சிவகுமார் திறந்து வைத்தார். சென்னை போரூரில் தனியார் மூலிகை நிலையத்தின் 5வது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகர் சிவகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய சிவகுமார், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் யோகாசனம் செய்ய வேண்டும் என்றும், நடிகர்கள் சிவாஜி, எம்ஜிஆர் வாழ்ந்த வாழ்க்கையை விட 10 வயது கூடுதலாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றும், அதுதான் தனது சாதனை என்றும் நடிகர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டு போயிட்டீங்கன்னா மாது சூதனை இறங்கிட்டீங்கன்னா காலி. நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் காலி ஆகி போச்சு. சிவாஜி கணேசன் இனிமேல் உலகத்தை சிவாஜி போகிற நடிகை பண்ண முடியாது. எம்ஜி ராமச்சந்திரன் 4ஆம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் நாட்டை ஆண்டுட்டு போயிட்டார். அவர் 71 வயசில் போயிட்டார். அவர் சாதனை உலக சாதனை. சிவாஜி நடிகராக இருந்த உலக சாதனை. 2 பேரும், ஒருத்தர் 72 வயசு போட்டால் 70 வயசு போயிட்டார். இந்த சின்ன பையன் சிவகுமார் 82 வயசு இருக்கிறான். ஹெல்த்து ஒன்று தான் தகுதி, வேறு எதுவும் கிடையாது. நான் சிவாஜி கிடையாது, எம்ஜிஆர், அவங்க பண்ண சாதனை வேறு. ஆனால் அவன் வாழ முடியல. அவன் வாழ முடியாமல் நான் 10 எக்ஸ்ட்ரா வாழ்ந்துக்கிட்டேன். இது இல்லாமல் இந்த யோகா போட்ட பற்றி தயவு செஞ்சு குழந்தைகளா நல்ல பழக்கத்தோட யோகா கற்றுக்க. நன்றி, வணக்கம்.
திருப்பூரில் குண்டும் குழியுமாக இருந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கல்லூரி சாலை, SV காலனி, பாரதி நகர், போயம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வதற்கு பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும், சாலையில் புழுதி பரவுவதால் சுவாச பிரச்சனை ஏற்படுகிறது எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தினர் போர்க்கால அடிப்படையில் தரமான சாலையை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவையில் 24 மணி நேரம் தொடர்ந்து ராமாயணம் இசைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அயோத்தியில் நடைபெறும் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவை தடாகம் சாலை KNG புதூர் பகுதியில் உள்ள பஞ்சாபி அசோசியேஷன் வளாகத்தில் கோயம்புத்தூர் பஞ்சாபி கூட்டமைப்பின் சார்பில் பஞ்சாபி அசோசியேஷன் தலைவர் அமித் மாத்தோல் தலைமையில் 24 மணி நேரம் தொடர்ந்து ராமாயணம் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ராமர், சீதை, லட்சுமணன் மற்றும் அனுமனன் ஆகியோரின் உருவப்படங்களை அலங்கரித்து பக்தர்கள் வழிபாடுகள் நடத்தினர். மேலும் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ராமாயண புத்தகத்தை வைத்து ராமாயணம் பாடி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி ராமாயண பதிகம் பாடியும் தாண்டியா நடனம் ஆடியும் மகிழ்ந்தனர். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொள்ள இருந்த அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவின் நேரடி ஒளிபரப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் அறக்கட்டளை சார்பில் மத்திய பிரதேசத்தில் நடைபெறவுள்ள அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை நேரடி ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொள்ள இருந்தார். இந்நிலையில் முறையாக பல்வேறு துறைகளில் அனுமதி பெறாததால் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் காமாட்சியம்மன் திருக்கோவிலில் அயோத்தி கும்பாபிஷேக விழாவின் நேரலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொள்ள இருப்பதாக பாஜகவினர் தெரிவித்துள்ளனர். கோவையில் நடைபெற்ற கேலா இந்தியா விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு அணி அபார வெற்றி பெற்றது. கோவை மாவட்டம் பீலமேடு பகுதியில் உள்ள PSG மருத்துவக் கல்லூரியின் உள் விளையாட்டு அரங்கில் 2 பிரிவுகளில் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள் துவங்கியது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஆண்கள் அணி மற்றும் கர்நாடக அணிகளும் மோதிய கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு ஆண்கள் அணி 99 புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றது. மேலும் தமிழ்நாடு மற்றும் சண்டிகர் மகளிர் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு மகளிர் அணி 4 சுற்றுகளையும் கைப்பற்றி 109 புள்ளிகள் பெற்று அபார வெற்றி பெற்றது. இதில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி, மாநகர காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரிகள், ஏராளமான விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தினர். தொண்டியில் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த உந்தி பூத்த பெருமாள் திருக்கோவில் புதிய கொடிமரத்திற்கு கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மிகவும் பழமையான உந்திப்பூத்த பெருமாள் திருக்கோவில் அமைந்து உள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வரும் இக்கோயிலில் இதுவரை கொடிமரம் அமைக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் தற்போது தங்க முலாம் பூசப்பட்ட புதிய கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது. இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் நகர முக்கியஸ்தர்கள், அறநிலையத்துறை அதிகாரிகள் உட்பட பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் செவிலிமேடு பகுதியில் உள்ள பெரியாண்டவர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட பெரியாண்டவர் திருக்கோவிலில் மூலவர் பெரியாண்டவருக்கு பூரண மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவையொட்டி கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கோபூஜை, லட்சுமி பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை ராஜகோபுரம் மற்றும் விமானங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து பொதுமக்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதங்களும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் விழும்பூர் கிராமத்தில் உள்ள பொன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் விழா விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த விளம்பூரில் கிராம தேவதை பொன்னியம்மன் ஆலயம், விமான மண்டபம், மகா மண்டபம் ஆகியவைகள் புதிதாக கட்டப்பட்டு உள்ளது. இதனைத் தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜைகளுடன் துவங்கிய விழாவில்
விநாயகர் பூஜையும் மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. மேலும் கும்பாபிஷேக விழாவில் வைக்கப்பட்டிருந்த கலசங்கள் புறப்பாடு கோயிலை சுற்றி வந்து ஆலய விமான மண்டப கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி பக்தர்களின் ஓம் சக்தி என கோஷம் முழங்க மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஊர் பொதுமக்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் வெளியூர்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை அருகே உள்ள நப்பம்பட்டியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நம்பம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு ஹோமங்கள் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கருடனின் சகுனம் பார்த்து கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். இதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு தீப ஆராதனை மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது. விழுப்புரம் செல்லியம்மன் திருக்கோவிலில் வாராகியம்மன் சிலை நிறுவப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கமலா நகரில் உள்ள செல்லியம்மன் திருக்கோவிலில் புதிதாக வராகியம்மன் சிலை நிறுவப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜையுடன் துவங்கி 2 கால யாக பூஜையும் ஹோமங்களும் நிறைவடைந்தது. இதனையடுத்து புதியதாக 12 அடி உயர மகாவராகியம்மன் சிலை மற்றும் ராகு கேது சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பின்னர் கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதிய சிலையை நிறுவிய விழா குழுவின் நிர்வாகிகள் முன்னாள் கவுன்சிலர் செங்குட்டுவன், பாரதி, நரசிம்ம பாபு, கங்காதரன், சக்திவேல் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனியில் உள்ள 106 ஆண்டுகள் பழமையான புனித அந்தோனியார் தேவாலயத்தின் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சிந்தலைச்சேரி ஊராட்சியில் 106 ஆண்டுகள் பழமையான புனித அந்தோனியரின் தேவாலயம் அமைந்து உள்ளது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் புனித அந்தோனியரின் தேர்பவனி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற தேர் திருவிழாவில் 30க்கும் மேற்பட்ட குருமார்கள் பங்கேற்று சிறப்பு கூட்டு திருப்பலி நடத்தினர். அதன் பின்னர் ஊர் நாட்டாண்மை திரவியம், கோவில் பிள்ளை பன்னீர், மணியம் அன்பரசு, முக்கிய பிரமுகர்கள் மற்றும் குருமார்கள் பங்கேற்று அந்தோனியாரின் தேருக்கு புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் திரளானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்களும் வெளிநாடுகள் வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் திரளாக கலந்து கொண்டு புனித அந்தோனியரை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அயோத்தி ராமர் கோவில் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும், பிரதமர் மோடி பெருமிதம். தெற்கில் விடியல் பிறந்திருப்பதை போல விரைவில் நாடு முழுவதும் விடியல் பிறக்கும், சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இளைஞர்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், முதலமைச்சரிடம் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை. பிரேசிலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 6.5 புள்ளிகளாக பதிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.